வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன நடந்திருக்குன்ற டேட்டா உங்களுக்கு மேக்ஸிமம் கிடச்சிருக்கும். அதுக்கான பேக்ரவுண்ட் ரீசன்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய மிக்ஸ்டு சிக்னல்னால் அவர் நேற்றுக்கு என்ன சொன்னார்னா, இனிமேல் நாங்கள் அவங்க வரமாட்டோம், நீங்களே போய் ஆயில் வாங்கிக்கோங்க, நாங்கள் அதில் தலையிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். திருப்பி இன்றைக்கி எங்களுடைய டைம் முடியறதுக்குள்ளே நீங்கள் கரெக்டான ஒரு டீலுக்கு வரலன்னா ஈரானே இருக்காது அப்படின்ற மாதிரி திருப்பியும் ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் பீஸ் பேசுறது, அடுத்த நாள் திருப்பி வார்னிங் கொடுக்கறது, இந்த மாதிரி மாறி பண்ணுறதுனால அவர் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டு போகலன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வார் பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு இவர் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறத எல்லோரும் முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா எப்படியும் இது இப்போதைக்கு முடியாது அப்படின்ற கன்ஃபர்மேஷன். ஏன்னா நேற்றுக்கு நடந்த பாசிட்டிவ் மார்க்கெட் நிறைய பேரோட மனசை மாற்றிருச்சு. கண்டிப்பாக இனிமேல் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடணும். நேற்றுக்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு போல் நடத்தியிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட 25-30% மக்கள் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடும் இங்கே இருந்து அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ என்னென்னா அவங்கெல்லாம் கன்வின்ஸ் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். நேற்றுக்கு புல்லிஷ் மார்க்கெட் இருந்ததில்ல, அதில் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க, ஓகே இனிமேல் மார்க்கெட் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு பாருங்கள். நேற்றுக்கு எவ்வளோ ஏறிச்சோ அதை அப்படியே இன்றைக்கி இறக்கிட்டாங்க. திருப்பியும் செல் ஆன் ரைஸை மார்க்கெட் கன்ஃபார்மாக ஸ்டாம்ப் போட்டு கொடுத்துருச்சு. ஓகே, அந்தளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதனால் இன்றைக்கி நடந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, க்ரூட் ஆயில் வேறு லெவலில் ஏற்றம் கொடுத்துருச்சுங்க. க்ரூட் ஆயில் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய ஏற்றத்தை க்ரூட் ஆயில் கொடுக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நான் க்ரூட் ஆயில் டேட்டா காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதில் பாருங்கள், க்ரூட் ஆயில் டேட்டாவில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ் இங்கே யூகே ஆயில்னு போட்டிருக்குல்ல, அதை பாருங்கள். 107 ரூபா க்ரூட் ஆயில் இருக்குது. பயங்கரமான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. அதுவும் 7% க்ரூட் ஆயில் ஏறி இருக்குங்க. அழகாக இறங்குற மாதிரி இறங்கிட்டு க்ரூட் ஆயில் இதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயில் $148 வரைக்கும்லாம் போயிருக்கு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ 107 தான் இருக்குன்றது இன்னும் இந்த வார் பெரிய லெவலில் எஸ்கலேட் ஆகலைன்றதை தான் மீன் பண்ணுது. ஓகேவா? அப்போ $148 போச்சுன்னா க்ரூட் ஆயில் என்ன நிலைமைக்கு ஆகும்னு பாருங்கள். இது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி 2008 $144 ரூபா ஹையஸ்ட் ப்ரைஸ் 148 வரைக்கும் க்ரூட் ஆயில் போயிருக்கு. 2008 நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா $127 2012 போயிருக்கு. இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 130 வரைக்கும் போயிருக்கு. எப்போது மார்ச் 2022 அந்த உக்ரைன் ரஷ்யா வார் அப்போ பார்த்திங்கன்னா 136 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ $108ன்றது கம்மியாக தான் இருக்குது இந்த வாரில். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னும் நமக்கு க்ரூட் ஆயில் மேலே ஏறிச்சுன்னா இன்னும் பங்குச்சந்தை என்ன நடக்கும், கோல்டு ரேட் என்ன ஆகுன்றதை பாருங்கள். அடுத்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொடர்ந்து தங்கத்தோட விலை சில்வர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7% டவுன் ஆகிடுச்சு US டாலரில். அப்போ நமக்கும் கண்டிப்பாக அந்த இம்பேக்டில் ஒரு 7-6% அது வந்துடும். அதுக்கப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா 4% இப்போ வரைக்கும் டவுன் US டாலரில். அப்போது நமக்கும் கிட்டத்தட்ட 3-4% வரைக்கும் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் தான் கொடுக்கும். கோல்டு டவுன், சில்வர் டவுன், கிரிப்டோ மார்க்கெட்டும் டவுன். பிட்காயின்லாம் பார்த்திங்கன்னா 67 இருந்ததில்ல லாஸ்ட்டாக, இப்போ 66 வந்துருச்சு, $66,000 வந்துருச்சு. ஸோ அதுவும் டவுன். ஒன் அண்ட் ஒன்லி க்ரூட் ஆயில் மட்டும் மேலே ஏறிட்டு வருது. இன்னும் க்ரூட் ஆயிலுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா அவர் வாரம் நிறுத்துகிற மாதிரியே தெரில. இது இல்லாமல் அடிஷ்னலாக ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா POK, அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கு இல்லையா, அதை திருப்பி ரிட்டர்ன் எடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியா நியூஸ் வருது. ஆனால் அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. பட் அதுவும் இந்த சுச்சுவேஷனில் அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அப்படி நடந்துச்சுன்னா திருப்பி இந்தியா பாகிஸ்தான் ஒரு சின்ன வார், அது ஒரு வார் நமக்கு வர ஆரம்பிச்சதுன்னா, ஸோ வேர்ல்டில் 4 பக்கமும் வார் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த பக்கம் இஸ்ரேலு, லெபனானு, US, ஈரானு, ரஷ்யா, உக்ரைனு, ஓகே, அப்புறம் இந்தியா, பாகிஸ்தான், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் பதட்டம் நிலைமை அதிகமாக தான் ஆகுமே தவிர அது பங்குச்சந்தைக்கு நல்ல விஷயமா இருக்காது. இப்போ வரைக்கும் வரக்கூடிய எல்லா தகவல்களும் பங்குச்சந்தைக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஆனால் பங்குச்சந்தையில் பங்குகளை வாங்கி குவிப்பதற்கு இது சரியான தருணமாக இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி டவுனில் வரும்போது எனக்கே ஆசையாக இருக்குது, என்னடா இவ்வளோ சீப்பாக கிடைக்குது ஸ்டாக்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டைம் விட்டுட்டு நம்ம அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு வருது. என்ன ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வார் வந்துச்சுன்னா அடுத்து 1 இயருக்கு மார்க்கெட் அப்படியே இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 6 months மார்க்கெட் கொஞ்சம் நமக்கு ஏறாமல் வச்சுருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய பெனிஃபிட் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் கொடுக்குது. மார்க்கெட் நல்ல டவுனில் இப்போ காமிச்சிருக்கிறாங்க. அடுத்தது இன்றைக்கி பங்குச்சந்தையில் இது வரைக்கும் நடந்திருக்கிற டேட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஈரானோட வார் லைவ் டேட்டா அல் ஜசீராவில். ஸோ இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்க வந்து இப்போ வரைக்கும் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்கேயுமே வந்து அவங்க நிறுத்தலை, ஈரான் வந்து நிறுத்தவே இல்லை. அங்கே ஃபஸ்ட்டு லைனே பாருங்கள், ஈரான் ஃபயர்ஸ் மோர் மிசில்ஸ் அட் இஸ்ரேல் ஆஃப்டர் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கிளைம்ஸ் தட் ஈரானியன் மிலிட்ரி வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்க திருப்பி வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இன்னும் வந்து நமக்கு ஈரானோட அட்டாக் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது ஒன்றும் பெருசாக நிறுத்துகிற மாதிரிலாம் தெரில. அவர் ட்ரம்ப்புடைய வேர்ட்ஸ் மட்டும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த வார் வந்து அவர் இன்னொரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்காரு. இப்போது ட்ரம்ப்பு இன்னொரு ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் டைம் கொடுத்துருக்காரு. அப்படின்னா என்னென்னா அவர் வந்து இன்னும் முழுசாக இதை நிறுத்துறதுக்கு வந்து விருப்பப்படலை. ஏதோ ஒரு டீல் இன்டர்னலாக போய்கிட்டு இருக்கு, அந்த டீல் வந்து ஃபிக்ஸ் ஆகலை. அந்த டீலுக்கு வந்து ஈரான் வந்து ஒத்துக்கலை. ஈரான் வந்து பேச்சுவார்த்தையாக நடத்தலான்னு சொல்லிட்டாங்க. அவங்களா வந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆனால் நாங்கள் எதுவுமே பேசலைங்கிறத வந்து ஈரான் தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து இன்னும் அந்த டீல் முடியாதனால வந்து மிரட்டிக்கிட்டே இருக்காரு, இன்னும் 1 வாரம் தரேன், இன்னும் 2 வாரம் தரேன், இதுக்கு மேலே டைம் கொடுக்க முடியாது, அடுத்த அட்டாக் நாங்கள் வந்து ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு வந்து அவர் அட்டாக் பண்ணுறதுக்கான அந்த தரைப்படையும் வந்து உள்ளே இறக்கிக்கிட்டே இருக்கிறதா வந்து தகவல் நேற்றுக்கு வந்துச்சு. அவருடைய இராணுவத்தையும் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க ஈரானுக்குள்ளே அப்படிங்கிறதையும். ஸோ அதனால் இது எஸ்கலேட் தான் ஆக போகுது. ஃபாலிங் நைஃப், செல் அண்ட் ரைஸ், இது எல்லாமே வந்து நேற்றுக்கும் நான் போட்டிருந்தேன் பாருங்கள், புல் ட்ராப் அப்படின்னு போட்டிருந்தேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன நமக்கே கொஞ்சம் ஆசை வருது, மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருந்தவங்க நல்ல சீப்பான ப்ரைஸில் கிடச்சிருக்குப்பா 2 வருஷத்துக்கு அப்புறம், இதை விடக்கூடாதுப்பா அப்படின்னு தோணுது. பட் இன்னும் சீப்பாக கிடச்சிதுன்னா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து இன்வால்வ் ஆகலாம். நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ 10 லட்சம் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ இந்த மாதிரி டயத்தில் எஸ்ஐபி மாதிரி வந்து நம்ம இன்வால்வ் ஆகலாம். இது வந்து கோவிடில் வந்து நம்ம ஒரு சினாரியோ பார்த்துருந்தோம். கோவிடில் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். கோவிடில் வந்து நிஃப்டி என்ன பண்ணுச்சுன்னா 7800 புள்ளிகள் வரைக்கும் அப்படி போயிட்டு இன்ஸ்டண்ட்டாகவே வந்து 10,000 புள்ளிக்கு வந்துருச்சு. நம்ம முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயே 10,000 புள்ளிகளுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1000 புள்ளிகள் வந்து வெயிட் பண்ணோம் கன்ஃபர்மேஷனான்னு சொல்லிட்டு 11,000 புள்ளிகள் வந்ததுக்கப்புறம் எஸ்ஐபியை வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். சரி, இந்த நேரத்தில் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு, இங்கேருந்து வந்து நம்மளுடைய கேபிட்டலில் 10% நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போது அந்த 11,000 புள்ளிகளில் வந்து 10% வாங்கியிருந்தோம்னா ஒரு 20,000 புள்ளிகளில் வந்து நீங்கள் 20% அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க 100%. 26,000 புள்ளிகள்லாம் வரும்போது நம்ம மிகப்பெரிய லாபத்தில் இருந்திருப்போம். ஓகேவா? ஸோ அப்போது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட், அந்த சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஸ்டேஜை வந்து ப்ராப்பராக இப்போயே மைண்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும், பிளான் பண்ணிக்கணும். இப்போயே நம்ம வந்து ஓகே இன்னும் மார்க்கெட் வந்து இன்னும் 2,000 புள்ளி இறங்குச்சுன்னா அங்கேருந்து வந்து நம்ம 10% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். மார்க்கெட் இறங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஆவரேஜ் டவுன் அப்படின்றது ஒரு ஆர்ட். ஓகே, அதை எப்படி பண்ணணுங்கிறதையும் வந்து நம்ம கரெக்டாக கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 4, அப்புறமா 10, அப்புறமா 20 அப்படி வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி ஆவரேஜ் அப்புன்றது ஒரு ஆர்ட்டு, அது வந்து வேறு ஒரு மாதிரியாக பண்ணணும். ஸோ ஆவரேஜ் டவுனும் பண்ணலாம், ஆவரேஜ் அப்பும் பண்ணலாம். அதை எப்படி பண்ணணுன்றதை தெளிவாக கற்றுக்கிட்டு பண்ணணும். சும்மா பிளைண்டாக ஆவரேஜ் அப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, பிளைண்டாக ஆவரேஜ் டவுன் பண்ணவே கூடாது. ஆவரேஜ் டவுன் பண்ணால் எப்படி பண்ணால் பெனிஃபிட் ஆகும், ஆவரேஜ் அப் ஆச்சுன்னா எப்படி பண்ணால் பெனிஃபிட் ஆகுன்றதை நீங்கள் படித்து பார்த்துட்டு தான் பண்ணணும். அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் பதிவு பண்ணுறேன் கூடிய விரைவில். ஓகேவா? அதுவும் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த வார் நியூஸ் முடிச்சிட்டோம் இல்லையா, இது இல்லாமல் இன்றைக்கி தற்போதைய நிலவரம்னு பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் நமக்கும் வந்து கோல்டு சில்வர் எல்லாமே டவுனில் தாங்க போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் பெருசாக ஏற்றத்துலலாம் இல்லை. உங்களுக்கு தெரியுதா? இதில் தெரியலை, இருங்க வரேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பங்குச்சந்தையோட நிலவரத்தில் வந்து நிஃப்டி 1.91% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் 2% டவுன் ஆகிடுச்சு. கோல்டு பீஸ் 2.6% டவுன் ஆகிடுச்சு. ஓகே, பேங்க் பீஸ்லாம் சொல்லவே வேணாம். பேங்க் நிஃப்டிலாம் 1400 புள்ளிகள் டவுனு, 2.7% பயங்கர ஹெவியாக டவுன் ஆகிருக்கு. ஓகே, சில்வர் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸில் 7% கிட்ட டவுனு, கோல்டு எம்சிஎக்ஸில் 3.6% கிட்ட டவுனு, நிஃப்டியும் டவுனு. இது எல்லாத்துக்கும் மேஜர் ரீசன் க்ரூட் ஆயில் ஏறிக்கிட்டே வருது. க்ரூட் ஆயிலோட உச்சம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷன்லேயே வந்து நமக்கு 148 வரைக்கும் வந்திருக்குன்றதையும் பார்த்துட்டோம். ஸோ 125 130 போகிறது க்ரூட் ஆயிலுக்கு பெரிய விஷயம் கிடையாது, டக்குன்னு போய் ரீச் ஆகிடும். அந்த நேரத்தில் நம்ம பங்குச்சந்தை இன்னமும் வந்து நமக்கு 500 புள்ளிகளோ 1000 புள்ளிகளோ 2000 புள்ளிகளோ இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து கொடுக்கும். அதனால தான் ட்ராப்பில் போய் நம்ம சிக்காமல் இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்போஸ் இந்த நேரத்தில் உங்களுக்கு பை பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா எல்லா நேரத்துலையும் மார்க்கெட்டில் நம்ம விற்கும் போது யாரும் பை பண்ணுவாங்கல்ல, ஸோ பையர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, அதில் ஒன்றுமே மாற்றம் இல்லை. பட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் பை பண்ணணுன்ற மைண்ட் செட் இருந்தால் அதை எஸ்ஐபியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு பிளான்டு பையாக வந்து இருக்கணும். சும்மா பை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணிவிட்டு 1000 புள்ளி இறங்கணும்னா பயந்துட்டு திருப்பி வெளியே வரக்கூடாது.
இப்போ வாங்கினேன்னா இனிமேல் வாங்கிக்கிட்டே இருப்பேன், 1000 நம்ம வந்து பர்சன்டேஜ் வைஸ் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி அந்த சிஸ்டமேட்டிக்கை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் வந்து அந்த நாலேஜெலாம் எனக்கு இல்லைங்க, மார்க்கெட் இறங்கினா போடலாங்க அப்படின்னு ஒரு ஆவரேஜ் ரீட்டைல் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த நேரத்தில் ஒரே வழி என்னென்னா, நல்ல நாலேஜபிள் ட்ரேடர்ஸ், இது வந்து ட்ரேடிங்க்கான மார்க்கெட், கம்ப்ளீட்டாக வந்து அக்ரெசிவாக ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கான சரியான மார்க்கெட். ட்ரேடர்ஸ்லாம் நல்ல லாபம் பார்ப்பாங்க. அதுலேயும் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸு கொஞ்சம் உள்ளே போகிறது கஷ்டம், கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கணும். ஆப்ஷன் செல்லராக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா ஆப்ஷன்ஸில் வந்து புட் ஆப்ஷன்ஸ் கிட்ட போகிறவங்க கரெக்டாக டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்றப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இருக்குது. ட்ரெண்டிங் மார்க்கெட்னாலே நமக்கு ட்ரேடருக்கு வந்து ஃபேவரபிளான மார்க்கெட்னு அர்த்தம். சைடுவே மட்டும்தான் ட்ரேடருக்கு வந்து ஃபேவரபிள் இல்லை, அது அப் ட்ரெண்டாவோ அல்லது டவுன் ட்ரெண்டாவோ இருந்தால் ட்ரேடருக்கு வந்து ஃபேவரபிள். அதனால் ட்ரேடிங்கை வந்து பண்ணுறதுக்கு தான் எல்லோரும் இந்த நேரத்தில் வந்து அதிகமாக மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டவுன் ட்ரெண்டு போகும்பொழுது செல் அடித்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு, இல்லை புட் ஆப்ஷன்ஸை வாங்குறதுக்கு, இந்த மாதிரி தான் வந்து எல்லா ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ரெகுலராக எப்பயுமே இருக்கிறவங்க இருப்பாங்க. புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து புதுசாக உள்ளே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேடருக்கான ஒரு மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ 10 லட்சம் வச்சுருக்கோம்னா ஒரு 20,000 ரூபா வந்து நம்ம ட்ரேடிங் அலாட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் வந்து பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ், நாட் ஃபார் நியூ ட்ரேடர் அல்லது ரீட்டைல் ட்ரேடர், பேசிக் ரீட்டைல் ட்ரேடருக்குலாம் இந்த வாலட்டிலிட்டி தாங்காது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அதை கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ட்ரேடருக்கான மார்க்கெட்டாக வந்து இது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேனே. ஓகே, அடுத்து எனக்கு ஞாபகம் வரும்போது நான் அடுத்த வீடியோவில் அதை வந்து பதிவு பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எல்லா அப்டேட்ஸும் வந்து டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெலிகிராமில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். என்னோட ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்ம சேனல், நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆஃபீஸ் குரூப்பு, உங்களுடைய ட்ரேடிங் குரூப், இன்வெஸ்ட்மெண்ட் குரூப், உங்களுடைய ஃபேமிலி குரூப், அதெல்லாம் வந்து நம்மளுடைய வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். கரண்ட்டாக பங்குச்சந்தை எந்த நிலைமையில் இருக்குன்றதை அவங்களும் வந்து நம்ம அப்டேட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அதே மாதிரி எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். 5000 பேர் பார்க்குறீங்கன்னா 5000 கமெண்ட் வந்து கண்டிப்பாக கீழே பதிவு பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன தோணுது, நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்க, போன வாரம் என்ன டிசிஷன் எடுத்திருந்தீங்க, இந்த வாரம் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்க, இந்த வார் என்ன நடக்கும், பிஓகே வந்து என்ன ஆகும், இல்லை யுஎஸ் ஈரான் வார் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அது எல்லாத்தையும் வந்து போடுங்க. ஓகேவா? அதெல்லாம் போட்டிங்கன்னா அதை பார்த்து தான் நிறைய பேர் கற்றுக்குறாங்க. அதனால் நீங்களும் நிறைய பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதா அது அர்த்தமாகும். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.